நம் அனைவரின் மீதும் எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்றிலங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீலாது பெருவிழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பினை வழங்கிய வல்ல அல்லாஹ்விற்கு முதற்க நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்விலே சங்கமிகு உலமா பெருந்தகைகள், ஆண்டாண்மை மிக்க சான்றோர் பெருமக்கள், அரசியல் தலைவர்கள், பல்வேறு சமுதாய பெரியோர்கள் என பலரும் தொடர்ந்து 2 நாட்களாக கலந்து உரையாற்றி சென்றிருக்கிறார்கள் என்பது அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இப்பொழுதும் அருமை சகோதரர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களும் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அமைச்சர் பெருந்தகைகள் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். இந்த மேடையிலே நான் பார்க்கிறேன், சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அருமை சகோதரர் அமீர்கான் அவர்கள், எஸ்டிபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ராசா உமர் ஃபாரூக் அவர்கள், மாநில செயலாளர்கள் ஒருவராகிய எஸ்டிபி கட்சியினுடைய நம்முடைய அமீர் அம்சார் அவர்கள், ஆர்டிபி கல்வி குழுமத்தினுடைய தலைவர் அதனுடைய நிறுவனர் அருமை சகோதரர் முனைவர் தாவூத் பாஷா அவர்கள் என்று மற்றுமுள்ள மேடையிலே விற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்வளவு பெரிய கல்வி குழுமத்தை பல்வேறு நகர்ப்புறங்களிலே உருவாக்கி மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி வரக்கூடிய அதனுடைய நிறுவனர் அவர்களை பார்த்தாலே எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஆச்சரியம் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கேள்வி உண்டு. அந்த ரகசியத்தை எப்படி சொன்னாலும் எப்படி கேட்டாலும் அவர் வெளியிடுவதில்லை. புன்னகையோடு அமைதியோடு இருப்பது தான் அவருடைய பதிலாக தருவார். இவ்வளவு மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாட்டினை, இந்த நிறுவனத்தை அமைதியாக ஆரவாரம் இல்லாமல், மிகப்பெரிய அளவிலான எந்த விளம்பரமும் இல்லாமல், ஒரு ஆற்றல் மிக்க சான்றாண்மையோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தகுதியை அதனுடைய நிறுவனர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது உண்டு. அதனால்தான் அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய எந்த நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும், எப்போது அழைத்தாலும், வேறு எந்த பணி இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டு வந்து விடுகிறோம். இது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே அதையே பின்பற்றக்கூடிய அளவில், அதையும் தாண்டி அவர்களோடு பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகள் இந்த நிறுவனத்திலேயே பயின்று கல்வியை முடித்து நிறைவுபடுத்தி மீண்டும் இந்த நிறுவனத்திலேயே பணி செய்யக்கூடிய அளவிற்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அருமை மாணவ கண்மணிகள், பெண் பிள்ளைகள் எவ்வளவு பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியாக சமுதாயத்திலே பெண் பிள்ளைகளுக்கு கல்வி தந்து அந்த அற பண்பாட்டு நிலையோடு கல்வி, அந்த ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுத்து அதை அப்படியே பேணி வாழக்கூடிய நடைமுறை பயிற்சியையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய
பெண் பிள்ளைகளாக பல்வேறு நிறுவனங்களிலே ஏதோ 10 பேர் 20 பேர் 30 பேர் என்று பார்க்கிறோம். நூற்றுக்கணக்கான 1000ஐயும் தாண்டக்கூடிய எண்ணிக்கையிலே இந்த மாணவ கண்மணிகள் எவ்வளவு ஒழுங்குமுறையோடு, எவ்வளவு பொறுமையோடு, எவ்வளவு நேர்த்தியாக, பார்ப்பதற்கே அனைவருக்கும் கண்குளிர்ச்சியாக மாணவ கண்மணிகளும் அந்த ஒழுங்குமுறையோடு அமர்ந்திருப்பது என்பதே பெரிய விஷயம். எத்தனையோ நிகழ்வுகளுக்கு செல்லுகிறோம், மாணவர்கள் இருப்பார்கள், மாணவிகளும் இருப்பார்கள். ஆனால் இந்த ஒழுங்குமுறையோடு, இவ்வளவு ஒழுக்க கட்டுப்பாட்டோடு, நிர்வாகத்தினுடைய நேர்த்தியான அந்த அறநெறி பண்பாட்டு நெறிமுறைகளை பேணி காத்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாணவ கண்மணிகளை, பெண் பிள்ளைகளை பார்க்கிற போது ஒவ்வொரு நிறுவனமும் இப்படித்தான் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், நடைமுறைக்கு உகந்ததாக ஆக்க வேண்டும் என்று ஒரு அழகிய முன்மாதிரியாக எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நேர்த்தியான காட்சியை பார்க்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு என்றால், விருந்தினர்கள் வருகிற போது அவர்களை இன்முகத்தோடு அழைத்து வருவதற்கென்றே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த மாணவர்கள் அல்லது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதனை பின்பற்றி வந்து அமர்ந்த பிறகு அவர்களுக்கு தேநீர் கொடுப்பது, தண்ணீர் வழங்குவது என்கிற ஒழுங்குமுறையை கூட அதற்குரிய வகையிலே பிரத்யேகமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவ கண்மணிகள் எப்படி அந்த ஒழுங்குமுறையை பின்பற்றி அமர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த வழக்கத்தினையும் எடுத்துரைத்து அதனை பேணி காத்து ஒரு நிறுவனத்தை மிகச் செம்மையாக நடத்தி வருவதனுடைய ரகசியத்தை எப்போது சொல்ல போகிறீர்கள் முதல்வர் அவர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். அருமையானவர்களே, மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வழிவாற்றலில், இத்தகைய நேர்கோட்டு பாதையில் ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய இந்த இளைய சமுதாயம்தான் எதிர்காலத்தில் சமுதாயத்தின் மிகப்பெரிய வழிகாட்டுதல் தரக்கூடியவர்களாக மிளிர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் அத்தாயி கல்வி குழும நிர்வாகத்தின் சார்பாக இது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படுவது, அந்த நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு பின்புலமாக இருப்பவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய காரியங்களை செய்வது, எங்களை போன்றவர்களுக்கு அழைப்பு தந்து அதற்கு நினைவூட்டலும் வழங்கி பிரிண்ட் செய்யப்படக்கூடிய அழைப்புதலையும் எங்களுக்கு அவ்வப்போது அனுப்புவதையும் நினைவூட்டலாக மீண்டும் அனுப்ப செய்து, வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லாமல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம் என்று 2 நாட்களுடைய தேதியையும் தந்து, இது 3 நாளாக மாறி இருக்கிறது. இப்பொழுது இந்த நாள் முழுவதும் மாணவ செல்வங்கள் அமைதியாக இருந்து நிகழ்ச்சியும் சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கான வித்தையை நம்முடைய கல்வி குழுமத்தினுடைய நிறுவனர் முதல்வர் அவர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறப்பாக இருக்கட்டும். நாங்கள் துஆ செய்கிறோம். சமுதாயத்தில் இத்தகைய வழிகாட்டுதல் முறைகள் இளைய தலைமுறைக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது மிக நேர்த்தியாக செயல்படுத்தப்படக்கூடிய கல்வி குழுமமாக, நிறுவனமாக பார்க்கிற போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மீலாது விழா என்று சொன்னால் அந்த வார்த்தை சிலருக்கு கொஞ்சம் கசக்கும். வேண்டுமானால் மீலாது என்கிற வார்த்தையை கூட கொஞ்சம் அகற்றிவிட்டு அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்து விளக்கக்கூடிய கூட்டம் என்று கூட வைக்கலாம். இது ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் ஏன் அது மீலாது என்கிற வார்த்தையிலே அவ்வளவு அலர்ஜி என்று இதுவரையிலும் தெரியவில்லை.
என்ன நடக்கிறது? மீலாது விழா என்று அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த நாளை நோக்கி அந்த மாதத்தில், ரபியுல் அவ்வல் மாதத்தில் 12 நாட்களும் நிகழ்வுகளை நடத்தி பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் சரிதத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பது அல்லது ஏற்கனவே தெரிந்த தகவல்களை மக்களுக்கு நினைவூட்டக்கூடிய வகையில் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்துவது என்பது அவசியத்திலும் அவசியம். இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால் அது ரபியுல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம்தான் நடத்தப்பட வேண்டும் என்கிற அவசியம் கூட கிடையாது. ஆண்டு முழுவதும் நடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் அழகிய முன்மாதிரி என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட மாதத்தில், குறிப்பிட்ட காலக்கெடுவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல. காலமெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், மற்றவர்களையும் சொல்ல செய்ய வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பிரமுகர்களை அழைத்து நீங்கள் பேச வைக்கிறீர்கள் என்றால், வருகிற போதே பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் சரிதத்தை படித்து தெரிந்து கொண்டு வருகிறார்கள். படிக்க செய்கிறீர்கள், தெரிந்து கொள்ள செய்கிறீர்கள், தெரிந்து கொண்டு பேச செய்கிறீர்கள். அதுவே மிகப்பெரிய சாதனை. இது போன்ற காரியங்கள் நாடெங்கிலும் உலகமெங்கிலும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் அவர்களுடைய வாழ்வியல் தத்துவார்த்த உண்மைகளை, அந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு விட்டால் ஏதோ இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் என்று கடந்து போவது கிடையாது. உலக மாந்தருக்கு உரிய அற்புதமான வாழ்வியல் முன்மாதிரி. பெருமானார் அவர்களுடைய பிறப்பே, அவர்களுடைய வருகையே முஸ்லிம்களுக்கான தலைவராக கிடையாது என்று அருள்மறை குர்ஆன் சொல்லுகிறது. பெருமானார் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிற அந்த நேரத்தில் அல்லது அவர்களை பற்றிய உயர் தன்மையை சொல்லுகிற நேரத்தில் அருள்மறை குர்ஆன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று சொல்லுகிறது. ரஹ்மத்துல்லில் முஸ்லிமீன் என்று சொல்வதில்லை. உலக மாந்தருக்கெல்லாம் அருட்கொடையாக பெற்றவர்கள் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக கிடையாது. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அத்துணை மாந்தருக்கும் ஒரு பெரும் அருட்கொடையாக இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய மாமனிதர் தான், மாபெரும் தலைமைக்கு உரிய தகுதி வாய்ந்த ஒரு மாமனிதர் நம்முடைய அன்பை அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போலத்தான் குர்ஆனை, அருள்மறையை எடுத்து சொல்லுகிற போது முஸ்லிம்களுக்கான வேதம் என்று ஒரு குறுகிய வட்ட வரையறையிலேயே பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைப்பதும் தவறு. குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, அது தன்னை பற்றி சொல்லுகிற போது ஹுதன் லின்னாஸ் என்று சொல்லுகிறது. மானுட வர்க்கத்திற்கு ஒரு நேரிய வழிகாட்டி. ஹுதல்லில் முஸ்லிமீன் என்று குர்ஆனிலே எங்கேயும் கிடையாது. உலக மாந்தர் அத்துணை பேருக்கும் உரிய நேர் வழிகாட்டியாக இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வேதம் தான் அருள்மறை திருக்குர்ஆன். அருள்மறை திருக்குர்ஆனையும் அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல், அவர்கள் வழங்கிய அந்த பொன்மொழிகளை எல்லாம் எல்லா நிலைகளிலும், எல்லா தளங்களிலும், எல்லா துறைகளிலும் மிளிரச் செய்யக்கூடிய அளவிற்கான ஆய்வை பாடத்திட்டங்களாக கொண்டு இன்றைக்கு பயிற்றுவிக்கப்படக்கூடியவர்களாக மாணவ கண்மணிகள் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய கடமையை ஒரு கடப்பாட்டுக்கு உட்கொண்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறை. இந்த கல்வி குழுமத்திலே பயின்று நீங்கள் முழுமையான தகுதியை பெற்று வெளியே செல்லுகிற போது உலக மாந்தருக்கு ஏதோ நாம் வாழுகின்ற பகுதிகள் மாத்திரமல்ல, ஏற்கனவே படித்து வெளியாகி இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பல வெளிநாடுகளிலே பயின்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் எல்லாம் உண்டு. அதே போல இப்பொழுது பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மிகளை ஆகிய நீங்கள் உங்களுடைய கல்வியை முழுமைப்படுத்தி வெளியே செல்லுகிற போது நீங்கள் பெற்ற கல்வி ஞானத்தை உலகமாந்தருக்கு பரப்பக்கூடிய பல்வேறு கடமைகளிலே நீங்கள் ஆழ்ந்திருக்க வேண்டிய நிலை உண்டு, அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விரைந்து செல்லக்கூடிய இந்த நவீன காலத்தில் மார்க்கத்தை பற்றிய சிந்தனையை,
அல்லாஹ்வை பற்றிய அச்சப்பாடுள்ள வாழ்வியல் முறையை, பெருமானார் அவர்கள் வகுத்து தந்த வாழ்வியல் முறையை எல்லாம் மறந்துவிட்டு, அவைகளை எல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு சர்வசாதாரணமாக கடந்து போகின்ற கலாச்சாரம் இன்றைக்கு பெருகிவிட்டது. நம்முடைய சமுதாயத்திலேயே கூட அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய வாழ்வியல் முறை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போயிருக்கிறது. அதனை நினைவூட்ட வேண்டிய, அது சம்பந்தமான தகவல்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அல்லாஹ்வுடைய அச்சப்பாட்டை வெளிக்காட்டுகிற கடமை உங்களை போன்ற ஆலிம்கள், அறிவு ஞானம் பெற்றவர்களாக உங்களுடைய கல்வி வாழ்க்கையை முழுமைப்படுத்தி வெளியே வருகிற போது உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமை மிகப்பெரிய கடமை. நம்முடைய சர்வசாதாரணமான நடைமுறை வாழ்க்கையில பெருமானார் அவர்கள் கற்றுத்தந்த மிக மிக எளிமையான பல்வேறு வழக்கங்களை கூட உதாசீனப்படுத்தி வாழ்ந்து வருகிறோம். ஆனால் முஸ்லிம்கள் என்று மாறுதட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் என்று சொல்லுகிற போது சொல்லால் மாத்திரமல்ல, செயல் வடிவத்தில் மிகப்பெரிய தியாகங்களை காட்டக்கூடிய அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட அன்றாட சராசரி வாழ்வியல் நடைமுறைகளிலே இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. ஹலால் எது ஹராம் எது என்பதனை முறையாக அளவிட்டு ஹராமை முழுமையாக தவிர்த்துவிட்டு ஹலாலைத்தான் உண்ணுகிறோம், அதைத்தான் உள்வாங்குகிறோம். இறைவனுடைய பார்வையில் நாம் ஈட்டக்கூடிய வருமானம் என்பது ஒரு பைசாவாக இருந்தாலும், அது லஞ்ச லாவண்யம் என்கிற பெயராக இருந்தாலும் சரி, ஒரு வருடத்திலே ஏமாற்றுகிற வித்தையை காட்டி பெறக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது வட்டியின் மூலமாக பெறக்கூடிய நன்மை என்று அவர்கள் பலனாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும், அல்லது அவர்களுடைய அதிகாரத்தில், அல்லது அவர்களுடைய பதவியில், அல்லது அவர்களுடைய வணிக நிலைப்பாடுகளில் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய அச்சப்பாட்டை மனதிலே நிலைநிறுத்தி, இது ஹலால் தானா, அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் பொருத்தமுடையதாக இருக்கிறதா என்பதனை ஒரு அளவுகோலாக ஆக்கி வாழுகிற வாழ்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியுமே தவிர, பெயரளவில் முஸ்லிம்கள் என்கின்ற அளவிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்வியல் ஒரு பதறான வாழ்வியலாகத்தான் இருந்து போகும். எனவேதான் இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற நல்ல மேடைகளாக கல்வி, இந்த அத்தாயி கல்வி குழுமம் ஏற்பாடு செய்கிற அல்லது இது போன்ற பல்வேறு இடங்களிலே மீலாது பெருவிழாக்களிலே எடுத்து சொல்லப்படுகிற கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு தேவையானவை. மீலாது விழா என்கிற பெயரில் இதெல்லாம் தேவையா என்று கேள்விகள் கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் கூட மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக கூட நினைவுறுத்தலை செய்யாமல் இருந்தால் இந்த சமூகத்தினுடைய போக்கு என்பது மேலும் மேலும் அதிகமாக திசை மாறி போய்விடுமோ என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் முனீருல் மில்லத் பேராசிரியர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், முஸ்லிம் லீக் இயக்கத்தின் சார்பாக நாடெல்லாம் நடத்தப்பட வேண்டும். மீலாது பெருவிழாக்கள் என்பது எல்லா ஊர்களிலும், கிராமங்கள் என்றல்ல, நகர்ப்புறங்கள் என்றல்ல, எல்லா இடங்களிலும் பரவலாக நடத்தி கொண்டே இருக்க வேண்டும், நடத்துங்கள் என்று அறிவுறுத்தி சொல்வார்கள். முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர்கள் கற்றுக் கொடுத்த பாங்கும் அப்படித்தான். எனவே நம்முடைய சமுதாயத்தில் எந்த அமைப்பு, எந்த இயக்கம், எந்த கட்சி என்கிற வேறுபாடுகளை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய பொன்மொழிகளை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும், எடுத்து சொல்லுவதன் மூலமாக மனதிலே, உள்ளங்களிலே ஆழ பதிய வைத்து அதை நடைமுறைக்கு உகந்த வகையிலே ஆக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலுமான இந்த ஏற்பாட்டினை செய்து, எல்லா அமைப்புகள், எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்களை எல்லாம் ஒரு மேடையிலே அமர செய்து மக்களுக்கு, மாணவ கண்மணிகளுக்கு, வந்திருப்போருக்கெல்லாம் பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய அருமையான பாங்கினை, ஒரு ஏற்பாட்டினை
ஆண்டுதோறும் மிகச்சிறப்பாக நடத்தி வரக்கூடிய அத்தாயி கல்வி குழும நிர்வாகத்தினருக்கு என்னுடைய உளமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான சலாத்தினையும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.